அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பேரருளால் கருணையினால் ஃப்ளை நுஜூம் ஹாஜிமார்கள் ஜூலை 21ஆம் நாள் சென்னை மாநகரில் இருந்து புறப்பட்டு இறை ஆலயமாம் மக்கமா நகரை நோக்கி இறைவனின் அருளால் உம்ராவிற்காக நியத்து செய்து வந்தார்கள். அல்லாஹுவின் அருளால் முதலாவது உம்ராவை நிறைவு செய்துவிட்டு இறை ஆலயத்தை மறுநாள் ஓய்வுக்காக தவாப் செய்து கொண்டு இறை ஆலயத்தை வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹுவின் அருளால் கஅபாலயத்தை பார்க்கின்ற அற்புதமான வாய்ப்பை பெற்ற ஹாஜிமார்கள் இன்ஷா அல்லாஹ் வல்ல நாயன் எல்லா மக்களுக்கும் அந்த நல்ல வாய்ப்பை தர வேண்டும் என்று இந்த கஅபாலயத்திலிருந்து நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் அவர்களுக்கு யாரெல்லாம் உம்ராவிற்காக நியத்து வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் விரைவில் இந்த ஆலயத்தை தரிசிக்கின்ற ஒரு பேரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அதேபோன்று யாரெல்லாம் நாங்கள் வருகின்ற பொழுது எங்களிடத்திலே துஆ செய்யுங்கள் என்று துஆவுக்காக வேண்டினார்களோ வல்ல நாயன் அவர்களுக்கெல்லாம் அவர்கள் எந்த ஹாஜத்தை மனதில் நிறுத்தி துவாவிற்காக வேண்டினார்களோ அவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை இறைவன் கபூல் செய்து கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் உடல் ஆரோக்கியத்திற்காக துவா செய்ய சொன்னார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் வல்ல நாயன் அவர்களுக்கு விரைவாக பரிபூர்ணமான ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்கின்ற நல்ல துவாவை இந்த ஆலயத்தில் கஅபாலயத்தை பார்த்து கொண்டு துவா செய்வோம். நீங்களும் துவா செய்யுங்கள். இணையதள வாயிலாக இணைந்திருக்கின்ற குறிப்பாக நம்முடைய இணையத்தில் இணைந்திருக்கின்ற நட்பு வட்டாரங்கள் எல்லா மக்களுக்கும் வல்ல நாயன் எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் கொடுக்க வேண்டும் என்று துவா செய்வோம். அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக. இந்த ஆலயத்தை திரும்ப திரும்ப தரிசிக்கின்ற மக்களாக வாழ்வில் அதிகமான நாட்கள் இங்கேயே கழிகின்ற நற்பாக்கியம் பெறுகின்ற மக்களாக வல்ல நாயன் நம் அனைவரையும் கபூல் செய்த அருள் புரிவானாக. இந்த மக்ரிபுடைய நேரத்தில் இறைவனின் அருளால் ஒரு தவாஃபை நிறைவு செய்துவிட்டு துவா செய்வோம். வல்ல நாயன் எல்லா மக்களுக்கும் இந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று கஅபாலயத்திலிருந்து துவா செய்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் எங்களுடைய உம்ராவை கபூல் செய்ய வேண்டும். எங்களுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் லேசாக்க வேண்டும். எல்லா அமல்களையும் எங்களிடமிருந்து வல்ல நாயன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துவா செய்யுங்கள். அல்லாஹ் அங்கீகரிக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.